सुदोमानन्दना सिद्धिविनायक श्रीगजानना लम्बोदर विघ्नेश्वर गणेश गणपति जगद्रक्षका श्रीशङ्कर माङ्गल्यं तन्तु नानेन मम जीवनहेतुना कण्ठे बध्नामि शुभगे त्वं जीव शरदः शतम्
பண்ணக்கூடிய இந்த பூஜை 16 கலசங்கள் வச்சு சுவாமிகளுக்கு பூஜைகள்லாம் பண்ண போகிறோம். என்னென்ன பூஜையெல்லாம் இங்கே செய்கிறோங்கிறத விளக்கமாக சொல்கிறோம். எல்லாரும் அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நாம் எந்த ஒரு சிவகாரியங்களும் பூஜைகளை ஆரம்பிச்சினாலும் விநாயகர் வழிபாட்டோடு ஆரம்பிக்கணும். அதனால தான் மாலை போட்டு உள்ளே வரும்போது முதல்ல விநாயகருடைய சுலபமாக யானைக்கு பூஜை பண்ணும், கஜ பூஜை, மகாலட்சுமியாக பாவிச்சு பசுமாட்டுக்கு பூஜை பண்ணும். இப்போ அவங்க கையில் தாம்பாளத்துட்டு கொடுத்து வாங்கினா இல்லையா சங்கல்பம். சங்கல்பம்னா தமிழில் உறுதிமொழி. இந்த ஆலயம், இந்த திதி, இந்த நாள், இந்த நட்சத்திரத்தில் குடும்ப சகிதமாக 60 கல்யாணத்தை இந்த கோவிலில் பண்ணுறோம் அப்படின்னு குலதெய்வத்துக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்க. அதுக்கு பேர் தான் சங்கல்பம்னு. மேற்கொண்டு முதல்ல மஞ்சள்னால விநாயகர் பூஜை பண்ணுவோம். இங்கே எல்லார் மேலேயும் தீர்த்தங்கள்லாம் தெளிப்போம். அந்த தீர்த்தங்களுக்கு பேரே புண்ணியாக வாஜன பூஜை. 7 நதிகள் கங்கா, யமுனா, நர்மதா, சிந்து, காவேரி, கோதாவரி, சரஸ்வதி நதிகளை மந்திர மூலியமாக பூஜை பண்ணி எல்லார் மேலேயும் தீர்த்தங்கள்லாம் தெளிப்போம். அந்த தீர்த்தங்கள் தெளிக்கிறதுனால நம்முடைய ஆன்மா, சரீரம், இந்த பூஜா திரவியம்னா சுத்தமாக இருக்கிறதாக சாஸ்திரம். அடுத்தது 16 கலசங்கள். இந்த கோவிலில் நடக்கிற எல்லா பூஜைகளுமே 16 கலசங்கள். ஆயுஷ் ஹோமம் 60, 70, 80, 90 எல்லா வைபவங்களும் 16 கலசங்கள். ஏன்னு கேட்டால் மார்க்கண்டேயருக்கு இந்த கோவிலில் கிடைச்ச வரம் என்றும் 16ங்கிற பாக்கியம். அதே போல் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் உள்ளே இருக்கிற அம்பாள் அபிராமி 16 செல்வங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் 16 கலசங்கள். மேலே 2 பெரிய கலசம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 பெரிய கலசங்களில் ஒரு கலசத்தில் உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி பேர் கால சம்ஹார மூர்த்தி. காலன்னா யமன், சம்ஹாரம்னா அழித்தல். இந்த கோவிலில் சிவன் யமனை சம்ஹாரம் பண்ணியிருக்கார். அதனால சிவனுடைய பேர் கால சம்ஹாரம், அம்பாளுடைய பேர் பாலாம்பிகை. அவங்கள தான் நம்ம பெரிய கலசத்தில் பூஜை பண்ணுறோம். மற்ற சின்ன சின்ன கலசங்களில் ஒவ்வொரு சுவாமிகளாக பூஜை பண்ணுறோம். மார்க்கண்டேயருக்கு பூஜை பண்ணுறோம். அதே போல் விநாயகர் பெருமானை பூஜை பண்ணுறோம். முருகப்பெருமானுக்கு ஒரு கலசத்தில் பூஜை பண்ணுறோம். இறைவனை சுற்றி காவல் காக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு ஒரு கலசத்தில் பூஜை பண்ணுறோம். 3 மூர்த்திகளாகிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் எல்லாம் படைத்தல், காத்தல், அடித்தல். அதே போல் 3 சக்திகளாகிய துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 சக்திகளை பூஜை பண்ணுறோம். இந்த கிண்ணங்கள்லாம் அடிக்க சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே நாட்டு மருந்து மூலிகை, தன்வந்திரி ஹோம சாமான். இந்த மூலிகை பொருட்கள் எல்லாத்தையும் எல்லார் கையிலும் அப்படியே பாஸ் பண்ணி இந்த அக்னியில் போட்டு அதனுடைய புகையை நாம் சுவாசம் பண்ணோம் அப்படின்னா நோய் நொடிகள், வியாதிகள் இருந்தால் நிவர்த்தி ஆகும். ஸோ வியாதிகள் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டி தன்வந்திரி ஹோமம். உலகத்தில் முதல் டாக்டர் யாருன்னா தன்வந்திரி பகவான். அதான் தமிழில் பழமொழி சொல்லுவோம், உணவே மருந்து. பழமொழியெல்லாம் இப்போ புதுமொழியாக மாறி எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. உணவே மருந்துன்னு போயிட்டு இப்போது மருந்தே உணவு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிடும்போது ஒரு மாத்திரை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை, முடிஞ்சால் ஃப்ரீயாக இருக்கும்போது 2 மாத்திரை அப்படின்னு மாத்திரை காலம். அது எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளருதோ அதை விட பல மடங்கு வியாதிகளும் வரக்கூடிய காலம். அந்த வியாதிகள்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டோன்னா, காத்தால பிரச்சனை பால் பாக்கெட் ஆரம்பித்து ராத்திரி தூங்க போகிற குட் நைட் வரைக்கும் எல்லாமே கெமிக்கல் தான். தெரிஞ்சால் தெரியாமல் எல்லாருமே கெமிக்கலில் உடம்புக்கு ஏற்றிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே இந்த வியாதிகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். குடிக்கிற தண்ணி ஆகட்டும், சாப்பிட்ற சாப்பாடாகட்டும், போட்டுக்கிற மேக்கப் ஆகட்டும், எல்லாமே கெமிக்கல் தான். அப்போ எல்லாருக்குமே அந்த ஆட்டோமேட்டிக்காக வியாதிகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். வியாதிகள் நிவர்த்தி ஆகணும் வேண்டிதான் தன்வந்திரி ஹோமம். தன்வந்திரி பகவானை பூஜை பண்ணும். குடும்பத்தில் கந்திரெட்டி தோஷங்கள், எதிரிகள் தொல்லைகள், செய்வினை கோளாறுகள் இருந்தால் நிவர்த்தி ஆகணும் வேண்டி சுதர்சன ஹோமம். சுதர்சன பகவானை பூஜை பண்ணும். நம்முடைய புதிய 60ஆம் கல்யாணம் மணிவிழா, அதற்குரிய மணிவிழா தேவதை 60ஆம் கல்யாணத்துக்குரிய சுவாமியை பூஜை பண்ணும். இதே ஆலயத்தில் தம்பதிகள் இன்னும் சிறப்பாக 70 பீமரத சாந்தி பண்ணிக்கணும், 80 பேரமீதி கையால் சதாபிஷேகம் பண்ணிக்கணும், 90 கனகாபிஷேகம், 100 வயசு வரைக்கும் பூர்ணாபிஷேகம் பண்ணிக்கணும். பொதுவாக பெண்களுக்கு 3 மாங்கல்யம் வரும். முதல் மாங்கல்யங்கிறது முதல் கல்யாணம், உங்களுடைய அப்பா அம்மா கையால் பண்ணி வச்சுருப்பாங்க. 2வது மாங்கல்யங்கிறது 60 கல்யாணம், பசங்க கையால் பண்ணிக்கணும். 3வது மாங்கல்யங்கிறது 80 கல்யாணம், பேரமேத்தி கையால் பண்ணிக்கணும், 80ஆம் கல்யாணம். இதே போல் 70, 80 கொண்டாடிக்கிற பாக்கியம் கொடுக்கணும் வேண்டி ஆயுஷ் ஹோமம், ஆயுர் தேவதையை பூஜை பண்ணுறோம். 27 நட்சத்திரங்களில் பூஜை பண்ணுறோம். சுவாமியே சரணமையப்பா சொல்லக்கூடிய ஐயப்ப சுவாமி, ஆஞ்சநேய பகவான், இவருடைய குலதெய்வம். இப்படி எல்லா சுவாமியும் பூஜை பண்ணிட்டு நவக்கிரக பூஜை பண்ணுறோம். எல்லாரும் அப்படியே நமசிவாய அப்படின்னு வேண்டிக்கணும். தொடர்ந்து எல்லா சுவாமிகள் பூஜைகள்லாம் பண்ணணும். நமஸ்தே துர்தர்மாரா பிரமேஷம் பிரிந்தர்த்தவா வே சந்தர்ப்பதேவகாரேன நமः
எல்லாருமே சுவாமியை பிரார்த்தனை பண்ணி 16 ஸ்லோகங்கள் சொல்ல போகிறோம். 16 முறை நமஸ்காரம் பண்ணணும். அதே போல் அம்பாள் அபிராமி பிரார்த்தனை பண்ணி 11 ஸ்லோகங்களுக்கு 16 முறை நமஸ்காரம். மொத்தமாக 27 ஸ்லோகங்கள், 27 முறை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும். வீட்டில் யாரும் எக்ஸசைஸ் பண்ண முடியறதில்லை, பல வேலைங்க. கோவிலில் வந்தாலும் எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணலாம் சேர்ந்தாப்புல. முதல் 16 மார்க்கண்டேயரால் உருவாக்கணும். இந்த கோவிலில் மார்க்கண்டேயங்கிற பக்தருக்காக சிவன் யமனை சம்ஹாரம் பண்ணுறார். அப்படி யமன் இருந்ததுக்கு அப்புறம் பூமியில் ஜனனம் மாத்திரம் அதிகமாக போய் மரணம் இல்லாமல் போனதுனால பூமாதேவியால் பூபாலம் வெயிட்டு தாங்க முடியாமல் பூமாதேவி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண அந்த பிரார்த்தனையற்ற சிவன் மறுபடியும் யமனுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறார். அப்போது மார்க்கண்டேயனுக்காக யமனை சம்ஹாரம் பண்ணுறார். பூமாதேவிக்காக மறுபடியும் யமனுக்கு அனுகிரகத்தை கொடுக்குறார். அதனால தான் இந்த கோவிலில் மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 அப்படிங்கிற வார்த்தை சாமி கொடுக்குறார். அதுக்கு நன்றி கடனாக 16 கேட்குறாங்களோ அல்லது பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் யமபயம் இருக்கப்படாது அப்படின்னு மார்க்கண்டேயர் சத்தியம் பண்ணுறார். அடுத்தது அன்னை அபிராமி. திருக்கடையூர் நாளே எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அபிராமி. என்ன அபிராமி அந்தாதிங்கிற பாடல்கள் உருவான ஆலயம். அபிராமி அந்தாதி 101 பாடல்கள். தமிழில் அந்தாதி அப்படின்னா ஒரு பாடலுடைய வரியோட முடிய வச்சு அடுத்த பாடல் ஆரம்பிக்கும். அந்தம் அப்படின்னா நிறைவு, கடைசி. ஆதி அப்படின்னா ஆரம்பம், தொடக்கம். அந்தம் ப்ளஸ் ஆதி, அந்தாதின்னு 101 பாடல்கள் அபிராமி அந்தாதி. இந்த கோவிலில் அபிராமி பட்டர் அப்படிங்கிற பக்தருடைய உயர்ந்த பக்திக்கு எடுத்துக்காட்டாக காதில் இருக்கிற தோட்டை காட்டி வானத்தில் வீசி எறிஞ்சி தை மாதம் அமாவாசை நாள் அன்னைக்கு வானத்தில் முழு நில வரவழைச்சி பௌர்ணமியாக மாத்திரா அன்னை அபிராமி. தை அமாவாசையை தை பௌர்ணமியாக மாற்றினதுனால தான் இந்த அபிராமி அந்தாதிங்கிறது உருவாச்சு. வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அம்பாள் அபிராமியானவள் 16 வித செல்வங்களை அனுக்கிறாங்க. பெரியவளா வாழ்த்துவா சொல்லுவாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. 16 வித செல்வங்கள். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், நோய் நொடி இல்லாத உடல், சலியாத மனம், நம்புகளாத மனைவி, தவறாத சந்தான குழந்தைகள், வாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தைகள், கலைகள் வாராத கொடை, தொலையாத நிதியும், தோணாத கோலும், ஒரு துன்பமில்லாத பெரிய வாழ்வும், வாழ்நாள் முழுக்க நிறைந்த அன்பும். அதுதான் 16 செல்வங்கள். இப்படிதான் ஒரு நாள் கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஐயா சந்தேகம் கேட்டார். 16 செல்வங்கள் சொல்கிறீங்க, அதில் ஒன்று மாத்திரம் புரியல அப்படின்னார். என்னன்னு கேட்டோம். அன்பகலாத மனைவின்னு வருது. 16 செல்வங்களில் அன்பகலாத மனைவின்னு வருது. அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டார். அதுக்கு சொன்னோம், அந்த காலத்தில் வீட்டு பெரியவங்களாம் வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் டிவி, செல்ஃபோன், லேப்டாப் எதுவும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசுகிறது தான். ஆனால் இந்த காலத்தில் தான் வீட்டுக்கு 4 டிவி, 4 செல்ஃபோன், 4 லேப்டாப் வந்துடுது. பக்கத்தில் உள்ள இருந்தால் கூட வீடியோ காலில் தான் பேசுகிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்படி அந்த காலத்தில் வீட்டு வாசலில் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்காரையா அவங்க தண்ணி தான் எடுத்தது அப்படின்னா அப்படின்னு ஒரு கணிப்பேன். உடனே அந்த சிக்னல் வீட்டுக்காரமாக உள்ளார பாஸ் ஆகிடும். கிச்சனில் என்ன வேலை பண்ணினாலும் அப்படியே போட்டுட்டு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து ஓடி வருவாங்க. அது அந்த காலம். இந்த காலத்தில் அந்த மாதிரி எதாவது கிடச்சோம் அப்படின்னா கிச்சன்லேருந்து சொம்பு தான் பறந்து வரும். கிச்சன்லேருந்து சொம்பு தான் பறந்து வரும். கேட்ச் பிடிக்கிறதுவும் பாக்கியம், ஆனால் அதுவும் கஷ்டம்தான். இப்போ நண்பர்களாத மனைவி அப்படிங்கிறது ஒரு சொல்லாமலே குறிப்பாக இருந்து செயல்படுதல் அப்படின்னு அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. இல்லைன்னா பாருங்கள், சொம்பு இல்லைன்னா டம்ளரும் மறந்து தான் வரும். இதுதான் நண்பர்களாத மனைவி தான். ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் 16 வித செல்வங்கள் அம்பாள் அனுகிரகம் பண்ணணும். அதை எல்லாரும் இதுவாக ஏஞ்சிக்கணும். ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லி கையை காத்து பொழுது குடிஞ்சு பூமியை தந்து நமஸ்காரம் பண்ணணும். 27 ஸ்லோகங்கள் எல்லாரும் ஏஞ்சிக்கணும்.
गिरीश नरेश परेश महेश विलेशय भूषण भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् उमया दिव्य सुमङ्गल विग्रहया लिङ्गित वामाङ्ग विभो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् दूरीकुरु मामज्ञमनाथं दूरीकुरु मे दुरितं भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय सचराचर जनन स्थितिलय कारण भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् अन्तःकरण विशुद्धिं भक्तिं च त्वयि सतीं प्रदेहि विभो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् करुणावरुणालय मयि दास उदासस्तवोचितो नहि भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय कैलासनिवास प्रमथ गणाधीश भूसुरार्चित भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् झनुतक झङ्किणु झनुतत्किटतक शब्दैर्नटसि महानट भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् धर्मस्थापन दक्ष द्रक्ष गुरो दक्ष यज्ञ शिक्षक भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय चिरं प्रदेहि विभो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् भगवन् भर्ग भयापह भूतपते भूतिभूषिताङ्ग विभो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्
शर्वदेव सर्वात्म सर्वदा दुर्वृत गर्वहरण विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं वेदवचरणयुगम् शिवाय नमः शिवाय नमः।
மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா கலிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா கலிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா யாதும் மறக்காத மலையப்பா யாதும் மறக்காத மலையப்பா உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா திதித்த தைச்சதிக்குள் என்னோடு ஆடுவாவா அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே ஆலே யோசிக்கிறேன் உன் விரலை பிடித்து நடக்கும் நிமிடம் யாசிக்கிறேன் கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா திதித்த தைச்சதிக்குள் என்னோடு ஆடுவாவா
விஷம கண்ணனே பாடாவா உயிரெதையோ தேடும் மனமதையே நாடும் தனித்தனியே ரெண்டும் ஒரு வழியில் ஓடும் எது எதற்கோ பொய்கள் எதிர் எதிராய் மெய்கள் எது எதுவாயாகும் விடை கடந்தே போகும் கண்ணாடி முனை போல் எண்ணங்கள் கூறாய் இல்லாததை போல் எல்லாமே வேறாய் உன்னால பூரிக்கிறேன் உன் சிரிப்பு சரத்தில் மகிழ மரத்தின் பூதைக்கிறேன் கண்ணுக்குள் பத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே பாதித்த தைஜதிக்குள் என்னோடு ஆடவாவா அடிக்கடி உன்னை பிடிக்கனா மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே